கமலி, நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு தானே கண்ணீர் வடிக்கிறேன். உங்க தூய்மையான உள்ளத்தை புரிஞ்சுக்காம உங்களை துன்பப்படுத்திட்டேன். உங்க அண்ணா வந்து எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாரு. என்ன, எங்க அண்ணன் இங்க வந்தாரா? ஆமா, அவர் வந்துதான் என் கண்ணை திறந்து வச்சாரு. அவர் தான் உங்க தியாகத்தை எடுத்து சொன்னார். அக்காவை பத்தி தவறா நினைச்ச என்ன நீங்க தான் மன்னிக்கணும், நீங்க தான் மன்னிக்கணும். கமலி, நடந்ததெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன், நீயும் மறந்து. என் அண்ணனை நான் வாழ வச்சு தீரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்க அப்பாவுடைய ரகசியத்தை நான் பார்க்கணுமே. இவ்வளவுதானே, வாங்க. அப்பா, என்னம்மா? எனக்கு என்னவோ பயமா இருக்குப்பா. திரும்பி போயிடலாம். கூலி வேலை செய்தாவது நியாயமா கிடைக்கிறத கொண்டு வாழ்க்கை நடத்தலாம். வாங்கப்பா. பைத்தியம், இவ்வளவு தூரம் வந்துட்டு பயந்து திரும்பி போறதா? வாமா நீ. பேராசை பெரும் நஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏதாவது பெரிய ஆபத்து வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆபத்து கஞ்சினா வாழ முடியாது காவேரி, பயப்படாதே. இங்க யாருமே வர முடியாது. காவேரி, அந்த 20 லட்சம் ரூபாயும் எங்க இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்கப்பா இருக்கு? அதுதான் ரொம்ப ரகசியம். தாழம்பூங்கிற புஸ்தகத்துல பக்கத்துக்கு பக்கம் 5000 ரூபாய் நோட்டா வச்சு நான் தான் அம்மா பைண்ட் பண்ணேன். அந்த புஸ்தகம் சோமநாதருடைய வாசகசாலையில் இருக்கு. அதை எடுக்கிறதுல எனக்கு சிரமமே இல்லை. இருந்தாலும் பாவம், இன்னொருத்தர் சொத்து நமக்கு எதுக்குப்பா? சோமநாதரோடு சேர்ந்து சொத்து சேர்த்து கொடுத்து விசுவாசம் உள்ள வேலைக்காரனா துண்டு செய்ததுக்கு எனக்கு வேற என்ன பலன்? அந்த பணம் ஒண்ணுதான். ஆனா லட்சத்தை நான் எடுத்துக்க போறதில்லை. அதுல ஒரு பகுதியை வேற விதமா கமலிக்கு அனுப்பிட்டு நாம் கண்காணாத தூரத்துக்கு போய். முருகா, மோகன், மோகன் நீயா? ஆமா, நான் தான். ரொம்ப நன்றி. எதுக்கு? சோமநாதர் எழுதி வச்ச உயிரின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததற்காக. உன்னை எவ்வளவு நாளா தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? அப்போ நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தியா? மோகன், அந்த பணத்தை நீ அடையவே முடியாது. நீயும் அடைய முடியாத முருகா. அடைஞ்சே தீருவேன். அந்த சொத்துல ஒரு பகுதி உனக்கு தரேன். அதை எடுத்துட்டு எங்கேயாவது போய் சௌக்கியமாயிட்டு. முடியாது முருகா. கொலை நடந்திருக்கேன். காவேரி. காவேரியா? அப்ப இது காவேரி அப்பா முருகன். முருகனா? அவங்களுக்கு உயிர் காப்பது. எல்லாம் 5000 ரூபாய் நோட்டு. இந்த ஒரு புத்தகத்திலே பல லட்சம் ரூபாய். பணத்தை இங்க பதுக்கி வச்சுட்டு எங்கிட்ட பஞ்சப்பாட்டா பாண்ணு. எங்க வந்த? பணத்தை வாங்கிட்டு போக வந்திருக்கேன். எந்த பணம்? உன் கையில் இருக்கிற புஸ்தகம், அதுல உள்ள பணம். இது என் சொந்த பணம். இதை கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. என்ன விசித்திரமான உலகம். திருடன் கூட தான் திருடின பணத்தை சொந்தம்னு சொல்றான். என் விஷயத்துல தலையிடாதே. இது உனக்கு கடைசி எச்சரிக்கை. அதேதான் நானும் சொல்றேன். மோகன், எஸ்டேட்
எஸ்டேட் பங்களாவுக்கு போறதா சொல்லிட்டு அவர் அப்பவே போயிட்டாரம்மா. சரி நீ போ. பணம் எல்லாம் இதுதான் இருக்கு. நீங்களும் வாங்க. சொன்னா கேள் போ. ஹலோ ஹலோ, நான் தான் கமலி பேசுறேன் சித்தப்பா. என்னம்மா விஷயம்? ஒரு சந்தோஷமான செய்தி. அப்பா எனக்கு புத்தம் மட்டும்தான் வச்சிருக்காரு, பொருள் ஒண்ணும் வைக்கலன்னு வருத்தப்பட்டீங்களே. நான் சொன்னா நீங்களே அதிர்ச்சி அடைவீங்க. அப்பா எனக்காக 20 லட்சம் ரூபாய் வச்சுட்டு போயிருக்காரு. உண்மையா? ஐயா செல்வமான புத்தகத்தை பத்தி அப்பாவோட உயிர் எழுதி வச்சிருந்தாருல, அதுல தாழம்பூங்கிற புத்தகத்துல பக்கத்துக்கு பக்கம் 5000 ரூபாய் நோட்டை வச்சிருக்காரு. நம்ம பழைய மேனேஜர் மோகன் முருகன் கிட்ட இருந்து எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு முருகனையும் கொலை செய்துட்டு அந்த புத்தகத்தை போய் எடுத்துட்டாருப்பா. அது உனக்கு எப்படி தெரியும்? நம்ம துரை மோகனோட சண்டை போட்டு அந்த புத்தகத்தை வாங்கி எங்கிட்ட கொடுத்துட்டாரு. கமலி, இன்னொரு முக்கியமான விஷயம். உங்க அப்பா எழுதுற டைரியும் அவர் எழுதின லெட்டரும் என்கிட்ட கிடைச்சிருக்கு. அதை படிச்சு பார்க்கும்போது கந்தசாமி தான் அப்பாவுக்கு அந்தரங்க காரியதரிசியா இருந்திருக்கணும்னு நல்லா தெரியுது. அப்படியா? ஆமா, நானாவா சொல்றேன், படிச்சு பார்த்தானே சொல்றேன். துரை நம்ம கிட்ட வேலைக்கு சேர்ந்த காரணமே அந்த 20 லட்சம் ரூபாயை எப்படியாவது அபகரிக்கணும்னு தான் சேர்ந்திருக்கிறான். அண்ணனால அபகரிக்க முடியாத பணத்தை தம்பி சுழுவா தட்டிட்டு போக பார்த்தான் போல் இருக்கு. கமலே, யாரையும் நம்பாத. இனிமே பணத்தை எடுத்துக்கிட்டு கிட்டுக்கிட்டு என்கிட்ட ஓடியாந்துருக்கு. டிலே பண்ணாதே, சீக்கிரம். அவங்க சித்தப்பா தெரியுது எஸ்டேட் பங்களாவுக்கு போயிருக்காங்க. எஸ்டேட் பங்களாவுக்கு. சித்தப்பா, சித்தப்பா. எங்க பணம் கொண்டாத்தியா? பக்கத்துக்கு பக்கம் நோட்டு. இத கொள்ளையடிக்கிறதுக்கு தான் அந்த துரை மோகனை கொலை பண்ணிட்டு. ஏன் சித்தப்பா, மோகனை கொலை செஞ்சது துரைதானா? என்ன யாரு? பணத்துக்காக அவங்க அண்ணன் எங்க அண்ணனை கொண்டான், அவன் தம்பி மேனேஜரை கொண்டான். அந்த குடும்பமே கொலகார குடும்பம். நல்ல வேலை இந்த பணம் உன் கையில கிடைச்சது. அவன் உன்னை ஏமாத்திட்டு எடுத்துன்னு போயிருப்பான். துரைய நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன் சித்தப்பா. நீங்களா? நீ இங்க வந்த? அதற்கட்டும், நீங்க எப்படி இங்க வந்தீங்க? உங்களை யாரு கட்டி போட்டது? சித்தப்பா, சித்தப்பா.
சித்தப்பா கூப்பிடாது. அவதான் என்ன இப்படி கட்டி போட்டுருக்காரு. என்ன சித்தப்பாவா? ஏன்? மோகன் அவர் கொலை செய்த நான் நேர்ல பார்த்தது நான். ஐயோ, சித்தப்பா மோகனை கொலை செய்தாரா? ஆமா, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இந்த கட்டா அமரி. சித்தப்பா, என்னடா பசு மாதிரி இருந்தவன் இன்னைக்கு புலி மாதிரி ஆயிட்டானேன்னு பாக்குறியா? என்னைக்குமே நான் புலிதான். இந்த பணத்தை அடையறதுக்கு பசு மாதிரி நடிச்சேன். பணம் வந்தாச்சு, புலி ஆயிட்டேன். மோகனுடைய ரத்தத்தை குடிச்சிட்டு வந்து நிக்கிறேன். இப்போ நீங்க சொல்றத பார்த்தா அப்பாவுடைய கொலைக்கு கூட. நல்லா புத்திசாலி நீ. உங்ககிட்ட உண்மையை சொல்றதுல எனக்கு என்ன பயம்? என்ன டிஎஸ்பியா, டிப்டியா, ஐஜியா, டிஐஜியா? ஒப்பனை கொள்ளல நான் தான். யார்? உங்க அப்பன். அரை காசு கூட இல்லாம நம்புன்னு ஆக்கிட்டான். அதே நேரத்துல அத்தனை பணத்துக்கு நான் அதிபதி ஆகணும்னு திட்டம் போட்டுதான் உங்க அப்பனை தீர்த்து கட்டேன். உனக்கு கொஞ்சம் கூட ரத்த பாசமே இல்லையா? ரத்தமாவது பாசமாவது எனக்கு வேண்டியது பணம் ஒண்ணுதான். அதுக்காக உங்க அப்பனை மட்டுமில்ல, எங்க அப்பனா இருந்தாலும் கொல்லுவேன். நான் இந்த இடத்தை விட்டு வெளியேற வரைக்கும் சத்தம் போடக்கூடாது. சுட்டு கொண்டுடுவேன். இவளை அந்த அறையில கட்டி வை. சித்தப்பா. என்ன சித்தப்பா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.